friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா மூன்று முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா SWMC அப்படிங்கிற ஸ்மார்ட் வெப்பன் மல்டி கேரியர் மிசைல்களை டெவலப் செய்ய போறாங்க. இந்த SWMC அப்படிங்கிறது மிசைல் தொழில்நுட்பத்துல ஒரு புதிய வகை கான்செப்ட். இந்த மிசைல்களை இந்தியா வெற்றிகரமா டெவலப் செஞ்சாங்கன்னா மிசைல் தொழில்நுட்பத்துல இந்தியா ஒரு மிகப்பெரிய புரட்சியவே ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடியோல SWMC மிசைல்களோட சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்த மிசைல்களை இந்தியா எதற்காக டெவலப் செய்றாங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இந்தியா தற்போது படையில் பயன்பாட்டில் உள்ள பிரம்மோஸ் மிசைல்களை விட அதிநவீன பிரம்மோஸ் மிசைல்களை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்தியா வாங்க உள்ள அதிநவீன பிரம்மோஸ் மிசைல்களோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்த மிசைல்களை பயன்படுத்தி என்ன மாதிரியான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், இந்திய ராணுவம் மற்றும் இந்திய விமானப்படையில இஸ்ரேல் இந்தியா கூட்டு தயாரிப்பு மிசைலான லோரா மிசைல்களை அதிக அளவில் இணைக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. எதற்காக இந்த மிசைல்களை இந்தியா அதிக அளவில் படையில் இணைக்கிறாங்க, லோரா மிசைல்களோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் செயல்திறன் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் ஆகக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சில வருடங்களுக்கு முன்பு இந்தியாவின் DRDO நிறுவனம் ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பனை வெற்றிகரமா டெவலப் செஞ்சாங்க. இந்த ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பனை பயன்படுத்தி தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய எதிரிகளின் விமான ஓடுதளங்கள் மற்றும் விமான தளங்களை மிக துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். தற்போது DRDO இந்த ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன்களை ஒரு மதர் மிசைல்ல இணைத்து பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அதாவது SWMC அப்படிங்கிற ஸ்மார்ட் வெப்பன் மல்டி கேரியர் அப்படிங்கிற ஒரு புதிய வகை மிசைல இந்தியா டெவலப் செய்ய போறாங்க. இந்த மிசைல் ஒரு மதர் மிசைல் போன்று செயல்படும். அதாவது இந்த SWMC மிசைல லான்ச் செய்தவுடன் இந்த மிசைல் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் பயணிக்கும். அதற்கு பிறகு இந்த மிசைல்ல இணைக்கப்பட்டிருக்க ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன்கள் தன்னிச்சையாகவே பிரிந்து வெவ்வேறு திசைகளில் இருக்கக்கூடிய வெவ்வேறு டார்கெட்டுகள் மீது மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்தும். இந்த SWMC மிசைல்களை பயன்படுத்தி ஒரே நேரத்தில் எதிரிகளின் பல்வேறு இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். குறிப்பா எதிரிகளின் ஆயுத கிடங்குகள், எரிபொருள் சேமிப்பு கிடங்குகள், பங்கர்கள், விமான ஓடுதளங்கள் போன்ற பல்வேறு விதமான டார்கெட்டுகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். அதாவது இந்த மிசைல இந்தியா பிரத்யேகமா எதற்காக டெவலப் செய்றாங்கன்னா இந்த மிசைல்களை பயன்படுத்தி ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் தாக்கி அழிக்க முடியும். ஆனா சாதாரண மிசைல்களை பயன்படுத்தணும்னா டார்கெட்டுக்கு அருகில் உள்ள பகுதிகளுக்கும் சேதம் ஏற்படும். ஆனா இந்த ஸ்மார்ட் வெப்பன் மல்டி கேரியர் மிசைல்களை பயன்படுத்தி எந்த இலக்கை தாக்கணுமோ அந்த இலக்குகள் மீது மட்டும் மிக துல்லியமா தாக்குதல் நடத்த முடியும். ஒரு மதர் மிசைல்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தும் திட்டம் மிகவும் ஒரு புதிய திட்டம். இந்த திட்டத்தை DRDOவின் ரிசர்ச் சென்டர் இம்ரட் நிறுவனம் டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த SWMC மிசைல்ல ஒரு சீக்கர் இருக்கும். அந்த சீக்கர் உதவியோடு இந்த மிசைல் ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும். அந்த வேளையில இந்த மதர் மிசைல்ல இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன்கள் வெவ்வேறு திசைகள்ல பிரிந்து சென்று வெவ்வேறு இலக்குகளை தாக்குதல் நடத்தும். இந்த ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன்கள்லையும் தனித்தனியாக சீக்கர்கள் இருக்கும். இதனால எந்த இலக்குகள் ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பனுக்கு அசைன் செய்யப்படுதோ அந்த இலக்கின் மீது மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்தும். இந்த SW மிசைல்கள் மட்டும் வெற்றிகரமா டெவலப் செய்யப்பட்டால் இந்திய படையினருக்கு ஒரு ஃபோர்ஸ் மல்டிப்ளேயரா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஒரு மதர் மிசைல்ல இருந்து சா போன்ற பிரிசிஷன் கைடட் யூனிட்ஸ் பிரிந்து தாக்குதல் நடத்தும் பொழுது எதிரிகளுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாம இந்த SW மிசைல்ல ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பனை இணைத்து பயன்படுத்தும் பொழுது ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பனோட தாக்குதல் தூரமும் 2 மடங்கா அதிகரிக்கும். ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பனோட தாக்குதல் தூரம் கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டருக்கும் அதிகமா இருக்கும். ஆனா ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பனை தனியா பயன்படுத்தணும்னா வெறும் 100 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகள் மீது மட்டுமே தாக்குதல் நடத்தும். இதன் காரணமா தான் SWMC மிசைல்ல ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன்களை இணைத்து பயன்படுத்துவதற்கு இந்தியா
இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பனை ஒரு டார்கெட் மீது லான்ச் செய்யணும்னா விமானம் எதிரி எல்லைக்குள் போக வேண்டியது இருக்கும். ஆனா இந்த SWMC மிசைல்ல ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பனை இணைத்து பயன்படுத்தும் பொழுது எதிரி எல்லையில் இருந்து தொலை தூரத்தில் இருந்து கொண்டே இந்த மிசைல்களை லான்ச் செய்ய முடியும். இதனால மனித உயிரிழப்புகளையும் இந்தியாவால தவிர்க்க முடியும். இந்த SWMC மதர் மிசைல் கான்செப்ட் ஒரு சாதாரண கன்வென்ஷனல் சர்ஃபேஸ் மிசைல்களை விட விலை குறைவா தயாரிக்க முடியும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இதனால குறைவான செலவுல எதிரிகளுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்த முடியும். இது போன்ற ஆயுதங்களை இந்தியா எதற்காக டெவலப் செய்யறாங்கன்னா ஒரு நீண்ட நாள் யுத்தத்தின் போது இது போன்ற ஆயுதங்கள் தான் இந்தியாவுக்கு கை கொடுக்கும். இந்த SWMC மிசைல்களை பயன்படுத்தி டார்கெட்ல உள்ள முக்கியமான இடங்கள் மீது தாக்குதல் நடத்தும் பொழுது எதிரிகளுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்த முடியும். இந்த SWMC மிசைல்ல இருக்கக்கூடிய பிரிசிஷன் கைடட் யூனிட்ஸை பயன்படுத்தி டார்கெட்ல இருக்கக்கூடிய முக்கியமான இலக்குகள் மீது மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். இரண்டாவது அப்டேட், இந்திய ராணுவம் கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட 2 ரெஜிமெண்ட் பிரம்மோஸ் மிசைல்களை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்திய ராணுவத்தோட இந்த முடிவு ராணுவத்தின் தாக்கும் திறனை அதிகரிக்கும் ஒரு முயற்சியா பார்க்கப்படுது. 2016 வருடம் 3 மற்றும் 4வது பிரம்மோஸ் மிசைல் ரெஜிமெண்ட்டுகள் இந்திய ராணுவத்தில் இணைக்கப்பட்டது. இந்த ரெஜிமெண்ட்ல பிரம்மோஸ் மிசைலோட பிளாக் 3 வேரியன்ட் மிசைல்கள் இணைக்கப்பட்டிருந்தது. 3வது மற்றும் 4வது ரெஜிமெண்ட் பிரம்மோஸ் மிசைல்களை சீன எல்லையில இந்தியா நிலைநிறுத்தினாங்க. இதன் மூலமா ஒரு யுத்த நேரத்துல 3வது மற்றும் 4வது பிரம்மோஸ் மிசைல் ரெஜிமெண்ட்டுகளை பயன்படுத்தி சீனாவுக்கு இந்தியாவால் ஒரு சரியான பதிலடியை கொடுக்க முடியும். பிரம்மோஸ் மிசைலோட பிளாக் 3 வேரியன்ட் பிரத்யேகமா மலைப்பாங்கான பகுதிகளில் தாக்குதல் நடத்துவதற்காக டெவலப் செய்யப்பட்டிருக்கு. இந்த மிசைல்கள்னால எதிரிகளின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்ல இருந்து தப்பித்து சென்று இலக்குகளை தாக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஸ்டீப் டைவ் கேப்பபிலிட்டி இந்த மிசைல்ல இருக்கு. அதனால இந்த மிசைல எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆனா 2016 வருடம் இணைக்கப்பட்ட பிரம்மோஸ் மிசைலோட பிளாக் 3 வேரியன்ட் 290 முதல் 450 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்டதுதான். இதற்கு காரணம் 2016 வருடம் தான் மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரெஜிம் அப்படிங்கிற அமைப்புல இந்தியா இணைந்தாங்க. அதற்கு முன்பு வரைக்கும் இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைல்கள்னால 290 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தான் தாக்குதல் நடத்த முடியும். மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரெஜிம்ல இணைந்த பிறகு இந்தியா டெவலப் செய்ததுதான் இந்த பிரம்மோஸ் மிசைலோட பிளாக் 3 வேரியன்ட். தொடர்ந்து இந்தியா பிரம்மோஸ் மிசைலோட கேப்பபிலிட்டியை அதிகரிச்சு வந்துகிட்டு இருந்தாங்க. தற்போது இந்திய ராணுவம் வாங்க உள்ள புதிய பிரம்மோஸ் மிசைல்கள்னால கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். அது மட்டும் இல்லாம புதிய பிரம்மோஸ் மிசைலோட வேகத்தையும் இந்தியா அதிகரிச்சிருக்காங்க. அதாவது பழைய பிரம்மோஸ் மிசைல்கள்னால அதிகபட்சமா மாக் 3 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்குகளை தாக்க முடியும். ஆனா தற்போது இந்தியா புதிதாக வாங்க உள்ள பிரம்மோஸ் மிசைல்கள்னால மாக் 4 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்குகளை தாக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 4 மடங்கு வேகமா சென்று இலக்குகளை தாக்க முடியும். இந்திய ராணுவம் 2 ரெஜிமெண்ட் புதிய பிரம்மோஸ் மிசைல்களை வாங்க இருக்காங்க. ஒரு ரெஜிமெண்ட்ல 100 மிசைல்கள் இருக்கும். இந்த 100 மிசைல்களும் 5 மொபைல் அட்டானமஸ் லான்ச்சர்கள்ல மவுண்ட் செய்யப்பட்டிருக்கும். இந்த லான்ச்சர்கள் 12x12 ஹெவி டியூட்டி ட்ரக்ஸ்ல மவுண்ட் செய்யப்பட்டிருக்கும். இந்த ட்ரக்ஸை பயன்படுத்தி மிக எளிதா பிரம்மோஸ் மிசைல்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் செய்ய முடியும். அடுத்து மொபைல் கமாண்ட் போஸ்ட் மற்றும் மிசைல்களுக்கு தேவையான ஹார்ட்வேர் மற்றும் சாஃப்ட்வேர் காம்பனன்ட்ஸ் இருக்கும். இது எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு ரெஜிமெண்ட் பிரம்மோஸ் மிசைல். 800 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட பிரம்மோஸ் மிசைல்கள் இந்திய படையில் இணைக்கப்பட்டால் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில இந்தியாவுடைய தாக்கும் திறன் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடையும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. மூன்றாவது அப்டேட், இந்திய ராணுவம் மற்றும் இந்திய விமானப்படை பாரத் எலக்ட்ரிக்கல் லிமிடெட் நிறுவனத்துடன் லோரா மிசைல்களை வாங்குவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த லோரா மிசைல் ஒரு சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல். இந்த மிசைல இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற நிறுவனமும் இந்தியாவின் பாரத் எலக்ட்ரிக்கல் லிமிடெட் நிறுவனமும் இணைந்து டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த மிசைல்களை பயன்படுத்தி தரையில் இருந்து தரையில் உள்ள இலக்குகளை தாக்க முடியும். அடுத்து கடலில் இருந்து தரையில் உள்ள இலக்குகளையும் தாக்க முடியும். இந்த லோரா மிசைல்கள் இந்தியாவின் பிரளய் மிசைல் போன்றே ஒரு கோசி பாலஸ்டிக் மிசைல். இந்த மிசைல்கள்னால அதிகபட்சமா 570 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல்கள்னால குறைந்தபட்சமா
90 கிலோமீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 430 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல்கள்னால டார்கெட்ல இருந்து 10 மீட்டர் சுற்றளவுக்குள் மிக துல்லியமா தாக்குதல் நடத்த முடியும். லோரா மிசைல்களை இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் மற்றும் GPS பயன்படுத்தப்படுது. தற்போது வரைக்கும் இந்த லோரா மிசைல்கள் இந்திய கடற்படையில் மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வருது. இந்திய ராணுவம் மற்றும் இந்திய விமானப்படையும் இந்த மிசைல்களை தங்கள் படையில் இணைப்பதற்காக தான் பாரத் எலக்ட்ரிக்கல் லிமிடெட் நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. லோரா மிசைல்கள் கப்பல்கள் மற்றும் தரையில் இருந்து லான்ச் செய்யும் வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த மிசைல்களை கப்பல்ல பயன்படுத்துவதற்கு மிகவும் குறைவான இடவசதி இருந்தா போதும். கப்பல்ல பயன்படுத்தக்கூடிய லோரா மிசைல்கள் 4 செல் கொண்ட கண்டெய்னர்கள்ல கேனஸ்டர் செய்யப்பட்டிருக்கும். அதுவே லோரா மிசைலோட லேண்ட் பேஸ் வெர்ஷன் 4 செல் கொண்ட லான்ச்சர்கள்ல மவுண்ட் செய்யப்பட்டிருக்கும். இந்த லான்ச்சர்கள் ஒரு ட்ரக்ல இணைக்கப்பட்டிருக்கும். இதனால இந்த மிசைல்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மிக எளிதா டிரான்ஸ்போர்ட் செய்ய முடியும். லோரா மிசைலோட சிறப்பு அம்சமே மிசைலோட அக்யூரசி. இந்த மிசைலை பயன்படுத்தி ஒரு தாக்குதல் நடத்தணும்னா மிக துல்லியமா இலக்குகளை தாக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.